லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்கள். நாம் இணைந்து பயணிப்போம். தமிழினத்தின் பேர் பெற்ற மன்னன் மாமன்னன் ராஜராஜ சோழர் அண்ணன், சொந்த அண்ணன் ஆதித்த கரிகாலன், அவரை இவ்வளோ அவமானப்படுத்தி இன்னைக்கு சினி உலகம் அதை இங்கே வேற ஓட்டிட்டாங்க. அதை ஓட்டி அதை எடுத்து அதை மக்களுக்கும் புரிதல் இல்லாமல் பார்த்து மிகப்பெரிய அபத்தமாக மாறிக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் முன்னோடி இன்னொரு ஆள் இருக்காது. யார் அப்படின்னா திருவலங்காடு செப்பேட்டினுடைய பிரஸ்தி பகுதி எழுதின ஒரு கவிஞர். அவர் பேர் சட்டம் ஞாபகம் இல்லை. என்னன்னா அந்த கவிஞர் வந்து என்ன பண்ணி, அதாவது செப்பேடுகளை எப்படி அணுகணும்னு ஒரு விஷயம் இருக்குது. நம்ம நிறைய சிக்கல்கள் இருக்குது. என்னன்னா கல்வெட்டை எப்படி அணுகணும், செப்பேட்டை எப்படி அணுகணும், ஓலைச்சுவடிகளை எப்படி அணுகணும், எப்படி அணுகுனா வரலாற்றை கற்றுக்கலாம் அப்படிங்கிறதே பல பேருக்கு தெரியாது. பொதுவாக செப்பேடுகளை வந்து சோழர் கால செப்பேடுகள், பாண்டியர் கால செப்பேடுகள், எந்தெந்த மன்னருடைய காலகட்டத்தை வெளிப்படும் அந்த கால செப்பேடுகள்னு சொல்லுவாங்க. அதுவும் அந்த கால செப்பேடுகள்னு சொல்கிறத விட அந்த மன்னருடைய செப்பேடுன்னு தான் அது பதிவாக மன்னருடைய ஆணை. அப்போது இந்த செப்பேடுகள் வந்து என்ன விஷயம் அப்படின்னா, மொத்தம் செப்பேடுகளை 2 பகுதியாக பிரிக்கலாம். நம்ம வந்து இப்போதைக்கு சோழர்களை பற்றி எடுத்துக்கோமே, சோழர்களை பற்றி பேசுறதுனால சோழர் இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு மன்னர் இருக்காப்புல. இப்போ ஒரு மன்னர் வந்து ஒரு செப்பேடு கொடுக்குறாரு. அந்த செப்பேடு நீங்கள் அந்த செப்பேடு பகுதியை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று சமஸ்கிருதத்தில் இருக்கும் முதல் பகுதி, 2வது பகுதி தமிழில் இருக்கும். இது என்னென்னா இந்த சமஸ்கிருதத்தில் இருக்க பகுதியை பிரஸ்தின்னு சொல்லுவாங்க. பிரஸ்தினா புகழ்ச்சி, புகழ்ந்து எழுதுதல் அப்படின்னு அர்த்தம். இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த செப்பேட்டை வந்து யார் உருவாக்குவாங்களோ அதுக்கு முதல்ல அந்த ஆவணங்களை பற்றி தெரியும். என்னென்னா அந்த காலத்தில் ஆவணங்களுடைய முதன்மை பிரதிங்கிறது வந்து ஓலைச்சுவடிகள் தான். சுவடிகளில் ஒரு ஆவணம் பதிவு செய்யப்படும். அது எந்த வகையான விஷயம் ஓலைச்சுவடிகளில் எழுதுவாங்க. அது முதல் பிரதி. அது தேவை இருப்பின் அதை கல்வெட்டாக பதிவு பண்ணணும்னா கல்வெட்டாக பதிவு பண்ணுவாங்க. அது எங்கே வேணுமோ பதிவு பண்ணி, அது அந்த கல்வெட்டை தனிநபர் பதிவு பண்ணலாம், அரசு பதிவு பண்ணலாம், அரசு அதிகாரிகள் பதிவு பண்ணலாம், கோயில் நிர்வாகம் பண்ணலாம், யார் வேணால் பண்ணுவாங்க. தனிநபர்களோட பதிவு பண்ணுவாங்க. நான் எனக்கு எங்களோட குடும்பத்தை பற்றி ஒரு கல்வெட்டு எழுதி நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சுக்கலாம், உங்கள் கடையில் வைக்கலாம், எங்கே வேணால் வச்சுக்கலாம். அப்படி நமக்கு சான்றெல்லாம் கிடச்சிருக்கு. ஆனால் என்னென்னா அந்த கல்வெட்டு எழுதும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்ம இன்னைக்கு வந்து டேட் போடுவோம், ஒரு கோயில் போவோம், இந்த முதலமைச்சருடைய பொற்கால ஆட்சியில் கட்டப்பட்டதுன்னு சொல்லி வைக்கிறாங்க, கும்பாபிஷேகம் செய்யப்பட்டதுன்னு போடுவாங்களே, அப்போ டேட் போடுவாங்களே. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, தேதிக்கு பதிலாக அந்த மன்னர் யார் தன்னுடைய மன்னனோ அந்த மன்னன் ஆட்சிக்கு வந்து எத்தனாவது நாள் இந்த கல்வெட்டு வைக்கப்படுதுன்னு எழுதுவாங்க. அப்போ எழுதும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ராஜராஜ சோழனுடைய 17வது ஆட்சி ஆண்டில் இந்த கல்வெட்டு வைக்கப்படுது. அது நான் கூட பண்ணலாம். இது மன்னருக்கு அவருக்கு சம்மந்தமே கிடையாது, அரசுக்கு தெரியாது, யார் வேணால் எழுதலாம். பேப்பரில் எழுதி வச்சு யார் கண்டுக்க, அந்த மாதிரி கல்வெட்டில் எழுதி, அது மாதிரி வந்து கல்வெட்டில் எழுதி வச்சுக்கலாம், யாரும் கண்டுக்க போவதில்லை. இது கோயிலே அப்படி தான் பதிவு பண்ணுவாங்க, மண்டபங்களில் எங்கே வேணுமோ பதிவு பண்ணிக்கலாம். அப்போ மன்னருடைய பேர் போட்டு பதிவு பண்ணுவாங்களே. அப்போது இந்த பின்னாடி வரலாற்று எழுதுவவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது இந்த மன்னருடைய காலத்தில் வைக்கப்பட்ட கல்வெட்டுங்கிறத தாண்டி அந்த மன்னருடைய கல்வெட்டு, ராஜராஜ கல்வெட்டு, ராஜேந்திர சோழர் கல்வெட்டு இப்படின்னு சொல்லிட்டு போய் அவரே வச்ச மாதிரி. அப்போது பார்க்கறவங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு என்ன தோணும், இதை மன்னரே வச்சது மாதிரி, அந்த மன்னருக்கு தெரிஞ்சது நடந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை நம்ம சொல்கிறோம். ஊர் அப்படிங்கிறது தான். நீங்கள் இப்படி ஒரு கோணத்தை சொல்கிறீங்க. அன்றைக்கு வந்து ஒரு வேளை வந்து இப்படி ஒரு கல்வெட்டு வைக்கணும்னா அது மன்னனுடைய அல்லது அதிகாரிகளுடைய ஒப்புதல் பெறாமல் வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலை கூட இருந்திருக்கு. அந்த கல்வெட்டை படித்தாலே தெரிஞ்சிடுமே. அந்த கல்வெட்டை படிக்கும்போது அதிலே நமக்கு வேறுபாடு தெரியும். கல்வெட்டை படிக்கும்போது மன்னருடைய ஆட்சியாண்டு போட்டு ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த கல்வெட்டு யார் வைக்கவா, எதுக்காக வைக்கவா, அந்த கல்வெட்டு யார் சொல்கிறா அப்படிங்கிறது அந்த வரிகள் கல்வெட்டில் இருக்கும். அது ஒரு ஆவணம், அதாவது டாக்குமெண்ட், ஜஸ்ட் வந்து நில சம்பந்தப்பட்ட ஆவணம், நிலக்கொடை, நிலமாற்றம், விற்பனை அந்த மாதிரி சம்மந்தப்பட்டதாக இருந்தால் கையெழுத்து இப்படிக்கு அப்படின்னு சாட்சி கையெழுத்து முதற்கொண்டு அந்த கல்வெட்டில் இருக்கும். எல்லாமே இருக்கும். இப்படிக்கு யார் எழுத்து போட்டு எழுத்துன்னு எழுதியிருப்பாங்க. அப்போ இவங்க தான் சாட்சிங்கிற வரைக்கும் எல்லாமே அந்த கல்வெட்டில் இருக்கும். அது வந்து அரசு அதிகாரிகள் என்னன்னு கல்வெட்டில் டேரெக்டாக பதிவாயிடும். அது நம்ம அந்த குழப்பம் நமக்கு தேவையில்லை. அப்போது கல்வெட்டை முழுசாக படிக்கணும். பல பேர் தவறு பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து கொஞ்சம் நிறைய பேர் கல்வெட்டு சார்ந்து பல பேர் படிக்க வராங்க. நம்ம ஒரு சின்ன ஆர்வம்ங்கிறது இணையதளத்தில் பார்க்க நமக்கு தெரியுது. அவங்களும் செய்வ தவறு என்னன்னா, கல்வெட்டை முழுசாக படிக்கிறது தெரியாது, மேலோட்டமாக ஒரு கண்டென்ட். ஏன்னா அது வந்து அது நமக்கு தேவையான கண்டென்ட் மட்டும் எடுத்துட்டு அதை முழுமையான அந்த கல்வெட்டை பார்க்க மாட்டாங்க. இன்னொன்று, இந்த கல்வெட்டுகளை வந்து அரசு நூல்களில் அல்லது அந்த கல்வெட்டை வெளியிடும் போது வெளியிடுற நபர் தனக்கான சார்புடைய சார்ந்து அந்த கல்வெட்டுக்கான பொருளை மாற்றியமைக்கக்கூடிய தன்மையும் அமைந்திருக்கு. மாற்ற முடியும், சிதைக்கவும் முடியும். அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புக்கில் வந்து ஒரு நூலில் வந்து அந்த ஒரு கல்வெட்டை பற்றி போடுவாங்க. இப்போ கல்வெட்டு எப்படி போடுவாங்க, இந்த எண், இந்த கல்வெட்டு எண் இந்த ஊரில் கிடைக்குது, இந்த வட்டத்தில் கிடைக்குது, இந்த கல்வெட்டினுடைய குறிப்பு சம்மரி தான் அப்படின்ட்டு கல்வெட்டை பதிவு பண்ணுவாங்க. யாரும் அம்மா அம்மா கல்வெட்டை படிக்க மாட்டாங்க, அந்த குறிப்பை மட்டும் படிப்பாங்க. இப்போ இதான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ அந்த கல்வெட்டில் ஏதாவது ஒரு தனிநபருக்குடையான விஷயங்கள் இருந்தால் அது நேரடியாக அரசே பண்ணிச்சுங்கிற மாதிரியான பதிவை வந்து பொதுமக்கள் மத்தியில் பரப்புவாங்க.
அப்போ யாருக்கெல்லாம் தமிழர் வரலாற்று மீதோ தமிழ் மன்னர்கள் மீது வெறுப்பை கொண்டாகணும் அப்படின்னா எங்கேயாவது நடந்த ஒரு சம்பவத்தை மன்னர்களுக்கு தொடர்பு உண்டு அப்படின்னு, அல்லது தவறாக அதை வந்து கொண்டு வந்து அதை மன்னரோட ரிலேட் பண்ணி உங்கள் மன்னர்லாம் இப்படி தான் அப்படின்னு சொல்கிற வழக்கமும் நடக்குது. அப்போ அது ஒரு விஷயம் இருக்குது. நம்ம எதுக்கு நம்ம சொன்னோம், இந்த கல்வெட்டுகள் பற்றி பார்த்துட்டு இருந்தோம்ல, அப்போ அந்த கல்வெட்டுங்கிறது 2ஆம் பிரதி. அடுத்து ஒரு கொடை கொடுக்குவாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த காலத்தில் பிராமணர்கள் வந்து கலப்பிரர்கள் காலகட்டத்தில், அதாவது சங்க காலத்திற்கு பிறகு, அந்த கலப்பிரர் காலங்கிறதே ஒரு சர்ச்சைக்குரிய டாபிக் தான். சில பேர் வந்து அது புனித காலம், அவங்க நல்லவங்க தான் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் அதுக்கெல்லாம் உண்மைக்கு மாறான செய்திகள். அதெல்லாம் கலப்பிரர் காலம் என்பது ஒரு இரண்ட காலம்தான். அது அந்த காலகட்டத்தில் தமிழர்களுடைய வரலாறு என்பது மறைக்கப்பட்டது, அழிக்கப்பட்டது. தேவையில்லாத பல வடக்கத்திய கலாச்சாரங்கள் தமிழ்நாட்டில் ஊடுருவ செய்யப்பட்டன, மதங்கள் உட்பட. புத்த மதம், ஜெயின மதம்லாம் அதிகமாக வளர்ச்சி பெற்றுவது வந்து இவங்களுடைய காலகட்டத்தில் தான். ஆனால் அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன அளவில் புத்த மதம், ஜெயின மதம் தமிழ்நாட்டில் இருந்தாலும் அவைகளால் பெருசாக வளர முடியல. ஏன்னா காரணம் வந்து தமிழ் அரசுகள் வந்து அவங்களுடைய மெய்யியல் என்பது தமிழ் சார்ந்த மெய்யிலையோ சைவத்தையோ இதுதான் அவங்க பின்பற்றி வராங்க. அவங்க இந்த மண் சார்ந்த மெய்யியலை பின்பற்றும் போது அரசனுடைய ஆதரவு என்பது அவ்வளோவா கிடைக்கல. அப்போ அரசே சேஞ்ச் ஆகுது, ரெஜிம் சேஞ்ச் நடக்குது. கலப்பு வேணும், ஒரு புது அரசு வராங்க. வந்துட்டோன்னே இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க எங்கேருந்து வந்தாங்க, இது மயிலை சீனி, அவங்க எங்கேருந்து வந்தாங்க நிறைய ஒரு மாற்று கருத்து. நிறைய பேர் ஒரு இது சொன்னாலும் பல ஒத்துக்கிட்டதுன்னா அனுமானங்களின் அடிப்படையில் தான். இப்போ பலர் ஒத்துக்கிட்டது ஆய்வின் அடிப்படையில் மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள் வந்து என்ன சொல்கிறாருன்னா, கர்நாடக பகுதியிலேருந்து வந்திருக்காங்க. அதை பலரும் ஒத்துக்கிட்டாங்க, கர்நாடக பகுதியிலேருந்து வந்த வடுகுகள் தான் இதுன்னு சொல்லி எல்லா வரலாற்று ஆய்வாளர், பெரும்பான்மை வரலாற்று ஆய்வாளர் ஒத்துக்கொண்ட தகவல். அவங்க கர்நாடக பகுதியிலேருந்து வந்தவங்க. அவர்கள் வரும்போது அவங்க வந்து ஏன் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, அவங்க யார் ஆளுகைக்கு உட்பட்டு அந்த காலத்தில் வாழ்ந்து வைப்பாங்கன்னு பார்க்கணும். இப்போது எடுத்துக்காட்டுக்கு பல்லவர்கள் ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க சாதவாகனர்களுக்கு கீழே இருந்தாங்க. அவங்களுடைய சைடு ஆந்திர பகுதியில் ஒரு காலத்தில் பல்லவர்கள் இருந்தாங்க. சாதவாகனர்களுடைய அரசு மொழி வந்து பார்த்திங்கன்னா தமிழும் பிராகிருதமும். அவங்க நாணயங்களில் ஒரு பக்கம் தமிழ், ஒரு பக்கம் பிராகிருதம். அவங்கக்கிட்ட வடக்கத்திய சமய கலாச்சாரம் அந்த சாதவாகனர்கள்ட்ட உண்டு. அதனால் பல்லவர்கள்ட்ட தொத்துக்குச்சு. அப்படி அந்த சாதவாகனர்களுக்கு எங்கே வந்து வருதுன்னா மௌரியர்கள்ட்ட வந்து வருது. ஏன்னா அவங்க மௌரிய ரெஜிமுக்கு கீழே இருந்தவங்க. அதே மாதிரி இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலப்புகள் அப்படிங்கிறவங்களும் எந்த பகுதினா, மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள் தன்னுடைய நூலில் சொல்லுவார், அவங்க வந்து இந்த சரவணபல்கோடாங்கிற பகுதியிலேருந்து வந்தவங்க. அது எதுனா வேறு எதுவும் கிடையாது. இந்த அசோகனுடைய முப்பாட்டன் சந்திரகுப்த மௌரியர் வந்து தன்னுடைய ஆசிரியரோடு சேர்ந்து வந்து செட்டில் ஆகி ஒரு இடத்துல வந்து உயிர் நீத்துருவார். அந்த மௌரிய பேரரசனுடைய மன்னன். அந்த இடம் தான் சரவணபல்கோடா. அந்த பகுதியை சேர்ந்தவங்க தான் இந்த கலப்புகள். அந்த பகுதியிலேருந்து அவங்க வந்தாங்க அப்படின்னு ஆய்வு தகவலை நிரூபிப்பார். அப்போ அவங்க வரும்போது தமிழ்நாட்டுக்கு அந்த பகுதியை சேர்ந்த மதங்கள், ஜெயின மதமோ புத்தம் அதெல்லாம் வளர்ச்சி பெறுது. அப்போ அதிகமாக பாண்டியர்கள் நாட்டில் வந்து ஜெயின மதமும், சோழ நாட்டில் அதிகமாக புத்த மதமுமே உருவாக ஆரம்பிக்குது. பெரிய இது வருது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கலப்புகள் வந்து பிராமணர்களுக்கு முதல்ல பிரம்மதேவங்கிற பேர் வைத்து ஒரு நிலதானம் கொடுக்குறாங்க. அதாவது பிரம்மதேங்கிற பேர் முதல்ல வரலாற்றில் கலப்புகள் காலத்துலாம் பதிவாகுது. அது பூலாங்குறிச்சின்னு ஒரு இடம். அந்த இடத்துல ஒரு கல்வெட்டு கிடைக்குது. அந்த கல்வெட்டில் வந்து கலப்பு அரசனுடைய காலகட்டத்தில் வச்ச கல்வெட்டு. அவங்களுடைய மன்னன் அந்த காலகட்டத்தில் அந்த கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா தீண்டாமையும் பதிவாயிருக்கு தமிழ்நாட்டில். டேரெக்டாக தீண்டாமை, இந்த கோயிலுக்குள்ள இன்னார் தான் வரணும், இன்னார் வரக்கூடாதுங்கிற கல்வெட்டும் இருக்குது. பிராமணர்களுக்கு பிரம்மதேயங்கிற பெயரில் கொடுத்த கல்வெட்டும் இங்கே பதிவாயிருக்கு. இப்போ நமக்கு முதல் ரெக்கார்டு இங்கே கிடைக்குது. அப்போ அதை தொடர்ச்சியாக அடுத்த ரெஜிம் சேஞ்ச் வந்தாலுமே பிராமணர்கள் வந்து தங்களுடைய இதை வந்து அப்படியே ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறாங்க. புதிதாக அரசுக்கிட்டையுமே ஏதாவது புகழ்ச்சி பண்ணியோ ஏதோ செய்தோ நிலங்களை பெற்றுக்கொள்ளும், தானமாக பெற்றுக்கொள்ளும் வழக்கத்தை அவங்க பின்பற்றுவாங்க. மங்களங்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடங்களுக்கு பேர் என்ன? அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துக்கு பிரம்மதேயம் சொல்லுவாங்க. அதுக்கு சதுர்வேதி மங்களங்கள்னு பேரும் உண்டு. அதை பற்றி பின்னாடி பார்ப்போமே. பிரம்மதேயம்ங்கிறது பேசிக்கான அந்த ஒரு பேர், பிரம்மதேயம்னு சொல்லுவாங்க. சதுர்வேதி மங்களங்கள், சதுர்னா 4 வேத அப்படிங்கிற மீனிங்கில் அது கொண்டு வருவாங்க. அப்போ பின்னாடி பல்லவர்கள் காலத்துலேயும் நிறையா கொடுக்கப்படுது. ஆனால் உண்மை என்னென்னா, இதை தொடர்ச்சி என்ன பண்ணுவாங்கன்னா, சோழர்கள் நிறையா கொடுத்துட்டாங்க, பாண்டியர்கள் நிறையா கொடுத்துட்டாங்க, நம்ம தமிழ் மன்னர்கள் மட்டும் திட்டுவாங்க கொடுத்தது. ஆனால் யாரோட நீட்சியாக வந்துச்சுன்னு பேச மாட்டாங்க. யாரோட நீட்சியாக வந்ததை தாண்டி யார் அதை அதிகமாக ரெகுலேட் பண்ணாலும் பேச மாட்டாங்க. ஏன்னா யார் ஆரம்பிச்சு வச்சாலும் பேச மாட்டாங்க. எவன் ரெகுலேட் பண்ணானோ அவனே திட்டுவது. நீ வந்து நிறையா கொடுத்து தொடர வேண்டிய கட்டாயத்துக்குள்ளாக இருப்பாங்க. இல்லை, தொடர வேண்டிய கட்டாயத்தை வந்து ரெகுலேட்டும் பண்ணாங்க அவங்க. சோழர்கள் வரலாற்றிலேயே, இந்திய வரலாற்றிலேயே, ஏன்னா பிராமணர்கள் நிலம் கொடுக்குறது இந்திய வரலாற்றில் எல்லா அரசுகளும் கொடுத்துட்டு இருக்காங்க. இல்லை, எனக்கு அது புரியல. வந்து ஒரு பெரிய ஒரு போர்க்குணமிக்க சண்டை போடுற அந்த யுக்திகளும் இல்லாத ஒரு இனம்
எப்படி இவ்வளோ முழுக்க நாடு முழுக்க பரவி எல்லா மன்னர்களையும் எப்படி கண்ட்ரோலில் வச்சாங்க? தெரிஞ்சாதான் நம்மளாம் உருட்டுவோமே. இல்லை அது இல்லாமல் இப்போ ராஜராஜ சோழ காலத்திலே வந்து சமஸ்கிருதம் இதாக ஆரம்பிச்சிருச்சு. இல்லை அதான் சொல்ல வரேன். இப்போ என்னன்னா நம்ம அந்த தவறான புரிதல் இருக்கும். என்னன்னா வந்து இன்னைக்கு இருக்க நிலைமையில நம்ம அணுகிறோம். இன்னைக்கு இருக்க தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி அழிக்கப்படுது, அரசுகள் ஆள்றவங்க தமிழர்கள் இல்லை, நமக்கான அதிகாரம் இல்லை, நமக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு சூழல். அதனால நம்ம வந்து இதுக்கு சின்ன ஒரு துளி அகைன்ஸ்டாக தான் நம்ம வந்து எதிர்க்கிறோம். சமஸ்கிருதம் மொத்தம் வேண்டாம் நம்ம சொல்கிறோம், எல்லாமே நம்ம வெறுக்கிறோம். அந்த நிலை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குது. அன்னைக்கு தமிழர்களுக்கு பாதுகாப்பு இருந்தது, தமிழ்நாட்டை தமிழ் ஆண்டான், தமிழ்நாட்டுக்கு போர் படைகள் இருந்தது, தமிழ்நாட்டுக்கு ஒரு படை இருந்து தமிழர்கள் பாதுகாப்பான சூழலில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், பெரிய சிக்கல்களாக இல்லை. அப்போது இன்னைக்கு நம்ம ஆங்கிலம் படிக்கிறோம், 400 வருஷமா ஆண்ட ஒரு ஆங்கிலேயில இருந்து ஒட்டிக்கிட்டு வந்த ஒரு மொழி இன்னைக்கு இவ்வளவுதான் ஒட்டிக்கிச்சு நம்ம கிட்ட. அது மாதிரி சமஸ்கிருதம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டிக்க ஆரம்பிக்குது நம்ம கிட்ட. சரிங்களா? அப்போ கொஞ்சம் அது புழக்கத்திலே இல்லையே. அதாவது பேச்சு புழக்கத்தில் இல்லாத ஒரு மொழிக்கு இவ்வளோ முக்கியத்துவம் எப்படி? மக்கள் மொழின்னு ஒன்று இருக்குங்க. மக்கள் என்ன பேசுவாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் இப்போ ஓலைச்சுவடிகள் இருக்குல்ல, ஓலைச்சுவடிகள் எழுதப்பட இலக்கியங்கள் தமிழில் தான் இருக்கும். நீங்கள் எந்த இலக்கியங்கள் எடுத்தாலும் இலக்கிய நடையில் தமிழில் தான் எழுதுவாங்க. இன்றைக்கி இருக்க சூழலில் நம்ம தமிழ்நாட்டை அணுகுவோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து அரசு தமிழர் கட்டுப்பாட்டில் இல்லை, தமிழர் சார்ந்த நலன் சார்ந்த விடயங்கள் எடுக்கப்படுவதில்லை, தமிழருடைய வளங்கள் கொள்ளையடிக்கப்படுது, தமிழருக்கு பாதுகாப்பு இல்லை, நம்ம மொழி நசுக்கப்படுதுங்கிற சூழலில் நம்ம எதிர்க்கிறோம். அன்றைக்கி இதெல்லாம் இல்லை. பாதுகாப்பான சூழலில் நமக்கு ஒரு அரசு வந்து நமக்குன்னு ஒரு இராணுவ நிலைநிறுத்தப்பட்டு நம்ம வந்து பாதுகாப்பான சூழலில் ஒரு மன்னன் இருந்தால் பார்த்துக்கிட்டாப்புல அந்த சூழல் இருக்கும்போது மக்கள் இதை எதிர்க்க வேண்டிய தேவை அன்னைக்கு கிடையாது. அது ஒரு மொழி. ஏன்னா மொழிங்கிறது பரவக்கூடியது. மொழியோ சமயமோ இயற்கையாகவே பரவக்கூடிய ஒரு தன்மை கொண்டவை. அது எதிர்க்க வேண்டிய சூழல் எப்போ வரும்னா அது வந்து காரணமாக ரொம்ப அதை இம்போஸ் பண்ணி திணிக்கப்படும் போது தான் மக்கள் எதிர்ப்பாங்க. மற்றபடி மொழிங்கிறது பரவக்கூடியது, இயற்கையாகவே மொழியும் சமயமும் பரவக்கூடிய விஷயம். அது பெரிய விஷயமா அன்னைக்கு பார்க்கப்படல. இன்னைக்கு நம்ம பெரிய விஷயமா பார்க்கறத இல்லை. அதை வந்து ஆட்சி அதிகாரத்தின் ஒரு பகுதியாக அது மாறும். அப்படி மாறலையா? அது அப்படி ஒரு நெகட்டிவ் இங்கே செட் பண்ணுறாங்க. இப்போ என்னன்னா, இப்போ பிராமணர்களுக்கு நிலம் கொடுத்ததிலே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, சோழர்கள் நிறையா கொடுத்துட்டாங்க, சோழர்கள் வந்து மக்களுடைய நிலங்களை பிடுங்கி பிராமணர்களுக்கு கொடுத்தாங்க, அபத்தங்களை பரப்புவாங்க. தவிர இந்த அபத்தங்களை பரப்புவங்க எதன் அடிப்படையில் சொல்கிறீங்க? எந்த கல்வெட்டு எந்த கல்வெட்டு நம்பர்? ஏன்னா ஆங்கிலேயம் வந்து என்ன பண்ணால் அப்போயே ஆங்கிலேய காலகட்டத்திலே வந்து அதுவும் முதல்ல மெத்ராஸ் அரசு என்ன பண்ணுதுன்னா 1890களிலே வந்து ஹூல்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பதவி கொடுத்து முதல் அரசு கல்வெட்டு ஆளவாக போட்டு கல்வெட்டு ஆய்வாளராக போட்டு அவரை வச்சு கல்வெட்டுகளை படி எடுக்கிறாங்க. அன்றைக்கி வந்து மெத்ராஸ் அரசு பண்ணுறாங்க. அவர் 2 ஆண்டுகள் கழித்து என்ன பண்ணுறாரு, சவுத் இந்தியன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்னு ஒரு தென்னிந்திய சாசனங்கள்னு சொல்லுவாங்க தமிழில், ஆவணங்கள். அந்த நூலில் பெரிய கோயிலில் இருக்க கல்வெட்டுகளை வெளியிட்டு அந்த நூல் மூலமாக தான் முதல்ல ராஜராஜ சோழர் தான் பெரிய கோயிலை கட்டினாருன்னு நமக்கு தெரியும். எப்போ 1892 வெள்ளைக்காரன் தான் நமக்கு தெரியும். அப்போ அந்த வெள்ளைக்காரன் இன்னைக்கு இந்திய சுதந்திரத்திற்கு பிறகும் முன்பும் பார்த்தீங்கன்னா அதிக கல்வெட்டுகள் முன்பு, அதாவது பிரிட்டிஷ் காலத்தில் அதிக கல்வெட்டுகள் படியெடுக்கப்பட்டிருக்கு. அந்த கல்வெட்டுகளுக்கு ஒரு எண் கொடுத்து வைப்பாங்க. அந்த எண் எது? நீ சொல்கிற எனக்கு வந்து இப்போ பிராமணர்களுக்கு இந்த நிலத்தை தூக்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கல, அந்த எண்ணை காட்டு, எந்த நம்பர், அந்த கல்வெட்டை படிப்போம், பேசுவோம், ஆய்வுக்கு உட்படுத்தும். அதெல்லாம் இல்லை. என்ன எதை சொல்லுவாங்க, 19 ரூபா நம்ம மன்னர்களை இழிவுபடுத்துறதுக்காக வந்து அதை எப்படி சொல்லுவாங்கன்னா எதன் அடிப்படையிலனா அதை ஏதாவது ஆய்வாளர்னு ஒரு நபர் வந்து எழுதி வைப்பார், அந்த நூலாக எழுதி வைப்பார். அந்த நூலை படிச்சுட்டு வந்து அப்படியே மேடையில் பேசுவாங்க. அந்த ஆய்வாளர் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ஆய்வாளருக்கு ஒரு நோக்கம் இருக்கும், அந்த ஆய்வாளருக்கு நோக்கம் இருக்கும். நோக்கத்தை தாண்டி ஒரு ஆய்வியல் முறைமையில ஒரு தவறான விஷயத்தை பின்பற்றுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தகவலை சொல்கிறோம் ஒரு ஆய்வு நூல் அப்படின்னா அதுக்கு ஃபுட் நோட் கொடுக்கணும், கீழே அடிக்குறிப்பு கொடுக்கணும், இல்லாட்டி எங்கேருந்து இந்த சான்று எடுக்கிறத மென்ஷன் பண்ணணும், நம்பரை போட்டு கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். 19 திருமங்கலம் கல்வெட்டு இப்படியாக சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. திருமங்கலத்தில் எத்தனையோ கல்வெட்டு, நான் எந்த கல்வெட்டு போய் இப்போ கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரும். எதுவும் சொல்கிறது, கும்பகோணத்து கல்வெட்டு இப்படி சொல்கிறது, அல்லது இந்த ஊர் கல்வெட்டு இப்படி சொல்கிறது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், போய் தேடணும் இந்த கல்வெட்டு எதுன்னு. அப்போ இன்னும் 2-3 ஆய்வாளர்களை ரெஃபரன்ஸ் எடுத்து கல்வெட்டை கண்டுபிடிச்சிடணும். நம்ம ஓகே இந்த கல்வெட்டை தான் சொல்கிறாங்க போலக்கு நம்மளுக்கு அனுமானத்தில் போய் பார்க்க போனோம்னா இவங்க சொல்கிற தகவலுக்கு மாறுபட்ட தகவல் அந்த கல்வெட்டில் பதிவாயிருக்கும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கல்வெட்டை மிஸ் பண்ண அதை அப்படியே கொண்டு வந்து தவறான நெகட்டிவை செட் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. இப்போ நான் காட்டுவேன், நான் எத்தனையோ தகவல் நான் காட்டுவேன், எத்தனை பிராமணர்கள் நிலங்கள் பிடுங்கப்பட்டது, பிராமண நிலங்கள் எத்தனை பிடுங்கப்பட்டது, அதை வந்து இனி உங்களுக்கு கிடையாது அப்படின்னு கொண்டு வரப்பட்டது. எத்தனை ராஜராஜ சோழர் எத்தனை வாட்டி பண்ணார், ராஜேந்திர சோழர் எத்தனை வாட்டி பண்ணார், அவங்களோட அந்த சான்று கல்வெட்டுகள் இருக்குது, அந்த சான்றுகள் கல்வெட்டுகள் கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து இன்னும் சொல்ல போனோம்னா இவர் யாருன்னா உத்தமச்சோழர் வந்து தன்னுடைய ஒரு செப்பேடு, உத்தமச்சோழர் செப்பேடு வந்து இங்கே எக்மோர் மியூசியமில் தான் இருக்குது.
நீங்கள் இணையத்துலேயும் பார்க்கலாம், அந்த மியூசியம் அந்த பிடிஎஃப் கிடைக்கும். அதில் வந்து கோயில், அந்த பெருமாள் கோயிலுக்கு வந்து ஒரு பெருமாள் கோயில், அதுக்கான பூசாரி யாருன்னு சொல்லும்போது, அதாவது நம்பி கிடைக்கல, நம்புன்னு சொல்லுவாங்க. நம்புனா பூசாரி இது பண்ணுறவங்க, ஒருத்தர் கிடைக்கல அப்படின்னா மட்டும் கடைசி வாய்ப்பாக வேதம் ஓதும் ஆரியர்கள் பிராமணர்களே வச்சுக்கலாம், அது அப்படியே பிராமணர்களே போட்டு அந்த வீட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு அந்த செப்பேட்டில் சொல்லுவாங்க. அதுக்கு மீனிங் என்ன? பிராமணர்களுடைய குலத்தொழில் வந்து கோயிலுக்கு பூஜை பண்ணுறது அப்படின்னா ஏன் அவர்களை கடைசி வாய்ப்பாக உத்தம சோழர் கொண்டு வராது. அப்போ அன்னைக்கு அது அரசு முடிவது, மன்னருடைய நேரடி ஆணை, அது ஒரு செப்பேட்டில் பதிவாகுது. நம்ம கல்கி பற்றி பேசிட்டு இருந்தோம்ல, கல்கி செஞ்சாரு, அதுக்கப்புறம் மணிரத்னம் வந்து படம் எடுத்து இதுக்கு மூலத்தில் இதுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் இதை பண்ணிட்டு போயிட்டார். யாருன்னா திருவலங்காட்டு செப்பேடு. அந்த செப்பேட்டினுடைய பிரஸ்தி பகுதி நம்ம பார்த்தோம். ஓலைச்சுவடிகள் முதல் பிரதி, 2வது பிரதியாக வேணுங்கிறவங்க கல்வெட்டை வச்சுப்பாங்க. அடுத்து கலப்பவர்கள் காலகட்டத்தில் வந்து இந்த பிராமணர்கள் நிலம் கொடுக்குற வழக்கம் உருவாகுது. அது தொடர்ச்சியாக பல மன்னர்கள் காலகட்டத்திலையும் பிராமணர்கள் தங்களுக்கான நிலத்தை தக்க வைப்பதற்கு மன்னர்களுடைய ஒரு இணங்கி போய் அவங்கள்ட்ட இருந்து நிலத்தை தக்க வச்சுக்குவாங்க. அப்படி அவங்க பெருகிற தானத்தை அவங்க தங்களுக்கு ஒரு காப்பியாக வச்சுக்கிறதுக்கு செப்பேடுங்கிற முறைமையை பயன்படுத்துவாங்க. பல செப்பேடுகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவங்க மட்டும் தான், ஏன்னா இந்த பிராமண செப்பேடுகள் சோழ காலத்து செப்பேடுகள் இருக்குல்ல, அதில் எதுவுமே பிராமணர்களுக்கு கொடுக்காத செப்பேடுகள்னு ரொம்ப அதிகமாக இருக்காது. அதாவது ராஜராஜ சோழருடைய காலகட்டத்தில் செப்பேடுகளுக்கு கிடைச்சதே கிடையாது. ராஜராஜ சோழர் இதுக்கு செப்பேடை ரிலீஸ் பண்ணல, எக்ஸப்ட் ஒன்று, இந்த இது புத்த விகாரிக்கு கொடுத்து வைப்பார். அதை தவிர எந்த ஒரு செப்பேடுகளுமே பிராமணர்களுக்கு கொடுத்த செப்பேடு ராஜராஜ சோழர் காலத்தில் கிடைச்சதே கிடையாது. ராஜராஜ சோழன் காலத்தில் வந்து சைவம் தவிர்த்துட்டு பிற மதங்களும் வந்து வைணவம் இருந்தது, புத்த மதமுமே இருந்தது. ஆனால் தலை தோங்கிய மதமாக சைவ மதம் இருந்தது. மற்றெல்லாம் மைனாரிட்டி ரிலிஜியன்ஸ். ஆனால் அரசு வந்து எதையும் பாரபட்சம்லாம் பார்க்கல, இந்த இதுக்கு அப்படி எந்த ஒரு பாரபட்சம் பார்க்காம எல்லாமே அவங்க வந்து தான் ட்வீட் பண்ணியிருக்காங்க, ஈக்குவலாக ட்வீட் பண்ணியிருக்காங்க, யூனிட்டாக ட்வீட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான சேனல் பார்த்தாலே தெரியுது நமக்கு. அப்போது இந்த செப்பேடில் திருவலங்காடு செப்பேடு, அது வந்து யாருன்னா ராஜேந்திர சோழருடையது. ராஜேந்திர சோழர் காலகட்டத்தில் பிரம்மதேயமாக இருந்த ஒரு நிலத்தை கேன்சல் பண்ணிவிட்டு இனிமேல் அது உங்கள்கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லி சபைகிட்ட கேன்சல் பண்ணி அதை மக்கள்கிட்ட கொடுக்குறர்கள், அதாவது மக்களால் நிர்வாகிக்கப்படும், தமிழர்களால் நிர்வாகிக்கப்படும் ஊர் மன்றத்தில் கொடுக்குற செப்பேடு தான் அந்த செப்பேடு, திருவலங்காடு செப்பேடு. அப்போ அந்த செப்பேடு ஆணையை வந்து கொடுத்துட்டார் ராஜேந்திர சோழர் கொடுத்துட்டார். ராஜேந்திர சோழர் கொடுத்துட்டாப்புல அந்த ஆணை இருக்குது. இப்போ இந்த ஆணை தமிழில் ஓலைச்சுவடியில் எழுதுவாங்க. இந்த ஓலைச்சுவடியில் எழுதப்பட்ட அரசாணை அந்த சபைக்கு வந்து சேரும். அவங்க அரசாணையை தலையில் வைப்பாங்க, வச்சுக்கிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்த கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த யானையை வச்சு நடப்பாங்க, அதான் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போது இந்த எந்தெந்த நிலத்தை வந்து மன்னர் வந்து கேன்சல் பண்ணுறாருங்கிற பதிவு இருக்கும். பண்ணிவிட்டு இதை வந்து ஊருக்கு கொடுத்துக்கணும். இது சபைங்கிற நிர்வாகம் வந்து பிராமணர்கள் நிர்வகிப்பாங்க. யானையை வச்சு அளக்குறதுன்னு சொன்னீங்க. அது வந்து என்னன்னா அது ஒரு கான்செப்ட் உண்டு. எப்படின்னா யானையை வந்து நடக்க விட்டு அதனுடைய உட்பட்ட பகுதி அதோட எல்லை தானமாக கொடுக்குறது, அதில் எடுக்கிற அந்த பழக்க வழக்கம் இப்போ இருந்துச்சு, அப்போ இருந்து போல இருக்குது. அதெல்லாம் பதிவாகும், உங்களுக்கு பார்க்கலாம் நீங்கள். இப்போ நம்ம இதில் வந்து என்னன்னா யாருக்கு இவங்க பிராமணர்கள் கொடுக்கறதுக்கோ தானமாக கொடுக்கறதுக்கு இந்த பழக்கத்தை பயன்படுத்துவாங்க. இது பழக்கம் நமக்கு அந்த பல இடங்களில் நமக்கு கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோமே. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, திருவலங்காடு செப்பேட்டில் என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஒரு பிரம்மதேயமை கேன்சல் பண்ணிவிட்டு ஊர் மன்றத்துக்கு கொடுக்குறாங்க. நிலத்தினிமே பிராமணர்கள் நிர்வாகத்தில் கிடையாது, ஊர் மன்றத்துக்கு கொடுக்குறாங்க. இப்படிப்பட்ட ஒரு செப்பேட்லேயே பல செப்பேடுகள் வந்து பிராமணர்கள் தானம் கொடுக்குற செப்பேடாக இருக்கும். இல்லைன்னு நிலத்தை பிடுங்குற செப்பேட்லேயே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த செப்பேட்டினுடைய காப்பியை வந்து பிராமணர்கள் எழுதி தங்களுக்குள்ள வைத்துக்கொள்வாங்க. அப்போது தமிழில் ஒரு பிரதி எடுத்துடுவாங்க. முன்னாடி இவங்க என்ன பண்ணுவாங்க, மன்னரை புகழ்ந்து ஒரு புகழ்ச்சி பிரஸ்தின்னு சமஸ்கிருதத்தில் எழுதுவாங்க. இந்த பிரஸ்திக்கும் மன்னருக்கும் சம்மந்தமே இருக்காது. இது எந்த ஒரு அரசுனாலேயோ அரசு அதிகாரினாலேயோ வெரிஃபை பண்ணப்பட்டு அரசு அங்கீகாரப்பட்ட செப்பேடெல்லாம் கிடையாது. இவங்களா ஒரு டாக்குமெண்ட் தங்களுக்கு எடுத்து வச்சுப்பாங்க. ஏன்னா நாளைக்கு வந்து தனக்கு நிலத்துக்கு ஏதாவது பிரச்சனைனா பாருங்க நீங்க தான் கொடுத்து, அதே இவங்க தனங்களுக்குள்ள வச்சுக்க செப்பேடு தான், ஒரு காப்பி தான் கிடைக்கும், அதை எடுத்து இவங்க வச்சுப்பாங்க. அதை அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, மன்னர் கொடுத்த ஆணை, அது ஒரு ஆணை தமிழ் எழுது, அது பின்னாடி வச்சுருப்பாங்க. முன்னாடி சமஸ்கிருதத்தில் பிரஸ்தி எழுதி வச்சுருப்பாங்க. இந்த பிரஸ்தியிலே 4 வகையை பிரிக்கலாம். என்னன்னா அந்த பிரஸ்தியை வந்து மன்னர்களுடைய வம்சத்தை பற்றி சொல்லுவாங்க. இவங்க ஒரு ஹிஸ்ட்ரி எழுதுவாங்க. மன்னர் புகழும் போது அதை 4ஆக பிரிக்கலாம், ஏன்னா 3ஆக பிரிக்கலாம். என்னென்னா புராண கால அரசர்கள்னு பிரிப்பாங்க, அடுத்து இலக்கிய கால அரசர்கள்னு பிரிப்பாங்க, அடுத்து வரலாற்று கால அரசர்கள்னு பிரிப்பாங்க. இந்த புராண கால அரசர்கள்னு ஒருத்தர் இருந்திருக்க மாட்டான். அப்படி ஒரு சோழ மன்னனே இருக்க மாட்டான். இவங்களா எழுதுவாங்க, இந்த மன்னன் அப்படி, இந்த வம்சத்தை, இந்த கடவுளில் வழிவந்தவர், இந்த குலத்தில் வழிவந்த அப்படின்னு இவங்களே ஒரு புகழ்ச்சியாக ஒரு பாடல் எழுதுவாங்க. எழுதி அடுத்து என்ன பண்ணுவாங்க, இலக்கிய கால அரசர்கள். இலக்கிய காலத்துலேயும் சங்க இலக்கியங்களும் ரொம்பவும் தெரியாது. சங்க இலக்கிய அரசர்களை பற்றி சொல்லியிருப்பாங்க, ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்கன்னா பொதுவான பெயர்கள் சென்னி, கரிகாலன், கோச்சங்கடன், அப்போ கிள்ளி,
இப்படி 2-3 பொதுப்பெயர்கள் மட்டும் வச்சு இந்த மன்னன் வந்தாப்புல இந்த மன்னன் வந்தாப்புல மாற்றி மாற்றி ஒவ்வொரு செப்பேடு இந்த ஒவ்வொரு செப்பேடுக்குமே கிடைச்ச சோழகால செப்பேடுகள்லேயே தங்களுக்குள்ளேயே முரண்படும் செப்பேடுகள் வரிசை கரெக்டாக இருக்காது, மாற்றி மாற்றி சொல்லும், இந்த பிரச்சனை இருக்குது. சரி இதுதான் இப்படி இருக்குது. இந்த வரலாற்று கால அரசர்கள்னு சொல்கிறோம்ல அதுவாது நல்லா இருக்குமான்னு கேட்டால் அதுலேயும் வந்து இவங்களுக்கு தேவையானக்கு ஏற்றவர் புகழ்வாங்க. இந்த மன்னர் நல்லவர் வல்லவர், இவர் பிராமணர்களுக்கு இல்லை இந்த புகழ்ச்சிக்கெல்லாம் விழுந்துட்டாங்களா நம்ம? இல்லை இது மன்னருக்கே தெரியாது. இந்த செப்பேடு இது இப்படி ஒன்று இருக்குன்னே மன்னருக்கு தெரியாது. கேட்குறேன். இப்போ பொதுவாக என்ன சொல்கிறாங்க, பிராமணர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்துட்டானோ இந்த மன்னர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அள்ளி அள்ளி கொடுக்குற அளவுக்கு என்ன அவங்க செஞ்சுட்டாங்க? ஏன் அவங்க அப்படி இவங்க தான் சொல்கிறாங்க அள்ளி அள்ளி கொடுத்துட்டாங்கன்னு. அள்ளி அள்ளி கொடுத்ததுக்கான சான்றுகளை சோழர்கள்ட்ட காலத்தை காமிப்போமே. நான் சொல்கிறேன் எவ்வளோ ரெடியூஸ் பண்ண முடியும் அவ்வளோ ரெடியூஸ் பண்ணாங்க சோழர்கள். சரி எவ்வளோ இப்போ இந்த கோயிலில் இருக்கிற இந்த மக்கள் வர்றதுக்கு முன்னாடி நம்ம இவர்கள் வர்றதுக்கு முன்னாடி இங்கே ஒருத்தன் பூசாரி இருந்திருப்பாங்க, அந்தணன் இருந்திருப்பாங்கல்ல. அது தமிழ் மரபுல வந்து தமிழர்கள் இருந்திருப்பாங்க. தமிழர்கள் வந்து வழிபட்டு இருப்பாங்க. தங்கள் கோயில்களை தாங்களே வழிபடுற வழக்கம் தான் இருந்திருக்கும். அப்போ இவங்க என்ன பொதுவாக வந்து பிராமணர்களுடைய சிறப்பை அவங்க பார்க்கறது கோயில் நிர்வாகம் நாங்கள் சிறப்பாக பார்ப்போம், கோயிலை எங்களுடைய கட்டுப்பாட்டில் கொடுங்கிறது தான் அவங்களுடைய இதுவாகவே இருக்கும். அப்போ அப்படி ஒவ்வொரு அரசுகள் அணுகி அப்பயே அவங்க கலப்பு காலத்தில் அப்போ நம்ம அந்த இவர்கள் வர்றதுக்கு முன்னாடி நம்ம கோயிலில் இருந்தவங்க எல்லாம் என்ன அது அன்னைக்கு இருந்த இப்போ பல்லவ காலத்துலையும் அதுக்கு முன்னாடி இந்த கலப்பு காலத்துலையுமே தான் வந்து அவங்க உள்ளே வந்துட்டாங்களே. அதோட நீச்சியாக தானே சோழர்கள் வருவாங்க. சோழர்களும் புதுசாக யாரும் அப்பாயின்ட் பண்ணலையே. பல்லவ காலத்துலையும் அதுக்கு முன்னாடி கலப்பு காலத்தில் இருந்தவரு நீச்சியாக வருது. நீச்சியாக வந்த சோழர்கள் அதை தொடரலை. எவ்வளோ முடியுதோ ரெடியூஸ் பண்ணுறாங்க. நிலங்களை வந்து பிடுங்குவாங்க. பிடுங்கிட்டு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க. இது நம்ம மன்னர் வந்து தன்னுடைய ஆதித்த கவிகால நூலில் இதை ரொம்ப விரிவாக தொகுத்து எழுதி வைப்பார். எப்படிலாம் வந்து பிராமணர்களுடைய ஆதிக்கத்தை வந்து சோழர்கள் வந்து ரெடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு எழுதி வைப்பார். அது விழிப்புணர்வு படித்து பார்க்கலாம். நிறைய பேர் இப்போ படித்து பார்த்து விழிப்புணர்வு பெறுவாங்க எவ்வளோ இதுக்கு வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. இந்திய வரலாற்றிலேயே அதிகபட்சமாக பிராமணர்களுக்கு எதிராக இயக்கம் போல செயல்பட்ட அரசு என்பதே சோழ அரசு, பிற்கால சோழ அரசு தான். எவ்வளோ முடியுமோ ரெடியூஸ் பண்ணுவாங்க. உத்தம சோழர் வந்து கடைசி வாய்ப்பாக பிராமணர்களை வைங்க அப்படிங்கிறாரு. ராஜராஜ சோழன் தன் வாழ்நாளில் பிராமணர்களுக்கு நிலைமை கொடுக்கல. எங்கெங்கே முடியுதோ வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஏதாவது காரணத்தை காண்பித்து சோழ மன்னர்கள் வந்து நிலங்களை ரிட்டன் வாங்குவாங்க. இந்த நிலத்தை நீங்கள் பயன்படுத்தலை, எதுக்கு சும்மா வச்சுருக்கீங்கன்னு வாங்கி ஊர் சபையிட்ட ஊர் மன்றத்தை கொடுத்துருவாங்க. மக்களால் பிராமணர் அல்லாத தமிழர்களால் நிர்வகிக்கப்படும் ஊர் மன்றத்தை கொடுக்குவாங்க. பிராமணர்களுக்கு ஊர் மன்றங்கள் நடக்கப்படுவ அந்த எலெக்ஷன் ரூல் ஸ்ட்ரிக்ட் ஆகுது. யாருன்னா பிராமணர்களுக்கு மட்டும். அதான் அந்த குடைவோலை கல்வெட்டு கிடைப்போம் நமக்கு. அதில் சில பேர் ஒரு பொய்யான பரப்புவாங்க. என்னன்னா வந்து குடைவோலை முறை என்பதே பிராமணர்களுக்கு மட்டும்தான் அந்த டெமோக்ரஸி இருந்துச்சு. பாருங்க மன்னர்கள் வந்து உங்கள் மன்னர்கள் வந்து மக்கள் கொடுக்கல, தவறான ஒரு நெகட்டிவ். அந்த கல்வெட்டுகள் எல்லாமே பெரும்பான்மையாக என்ன சொல்லுதுன்னா ரூல்ஸ் சேஞ்ச் ஆகிடுச்சு. புதிய அப்போது எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்குங்கிறதுக்கு தான் கொள்ளடிக்கக்கூடாது, திருட்டுத்தனம் பண்ணக்கூடாது, பூர்வீகத்திலே உங்கள் சொந்தக்காரங்க யாருமே வந்து குற்றவாளி இருக்கக்கூடாதுன்னு இவ்வளோ ரூல்ஸ் போடுவாங்க. அவ்வளோ டைட்டன் ரூல்ஸ் இவங்களுக்கு மட்டும் அமையுது. பிரம்மதேயங்களில் சதுரமங்களுக்கு மட்டும் அமையுது. இது பண்ணுறாங்க. அப்போ வந்து ஸ்ரீகாவியம்னு ஒரு விஷயத்தை சோழர்கள் உருவாக்குவாங்க. கோயில்களுடைய கணக்குழக்க பார்க்குறதுக்கு கொண்டு வாங்க, புதுசாக கொண்டு வாங்க நிறையா. இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, எவ்வளோதுக்கு எவ்வளோ முடியுமோ கோயில்களை வந்து சபைகள்கிட்ட கொடுக்காம ஊர் மன்றங்கள் நிர்வாகிக்க கொடுக்குறாங்க. ஏன்னா இப்போ கோயில்களை வந்து பல்லவர் காலத்துலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா சபைகள் அவங்க நிர்வாகிச்சுட்டு பிராமண சபைகள் நிர்வாகிச்சுட்டு இருக்கும்போது சோழர்கள் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக புதுசாக கட்டப்படுற கோயிலெல்லாம் வந்து தமிழர்கள் கட்டுப்பாட்டில், ராஜராஜ சோழன் தான் கட்டிய கோயிலை பிராமண கட்டுப்பாட்டில் கொடுக்கல, அவர் ஒரு தமிழர் கட்டுப்பாட்டில் கொடுத்து தமிழ் பண்ண வைக்கிறாப்புல. அவர் தான் முதல்ல கொண்டு அந்த கோயிலுக்கு அப்போ அந்த பெரிய கோயில் கட்டப்படும் போது அந்த கோயிலுக்கு பூசகர்கள் இருந்திருப்பாங்க. எல்லாமே தமிழர்கள் வச்சிருக்காங்க. தமிழர்கள் இருந்ததுக்கான சான்று இருக்குது. கல்வெட்டுகளே வந்து அந்த கோயிலில் பிராமணர்கள் யாரும் இல்லைங்கிறீங்க? இல்லை அப்படி இல்லை. ஆவியம் ஓதுவோர் தமிழ் ஓதுவோர்னே வந்து கல்வெட்டு இருக்குது. அது தமிழ் ஓதுவர்கள் அதிகமாக இருந்திருக்காங்க. ஆவியம் ஓதுவோர்னா சமஸ்கிருதத்தில் ஓதுவவங்களும் இருந்திருக்காங்க. அந்த நீச்சி இருந்திருக்கு. எவ்வளோ முடியுதோ ரெடியூஸ் பண்ணியிருக்காரு ராஜராஜ சோழன். எவ்வளோ முடியுமோ தமிழை வந்து பண்ணியிருக்காப்புல. திருமுறையை மீட்டு திருமுறைகளுக்கான முக்கியத்துவம் கொடுத்து திருமுறைகளை கொண்டு வராப்புல. அவ்வளோ செல்வாக்கா பெரும் போர்களை ஆண்ட மன்னன் வந்து இந்த பிராமணர்கள்ட்ட அடிபணிஞ்சு அவங்கள எதிர்க்க முடியாமல் வீழ்ந்து போனார்களா? அப்படிப்பட்ட மன்னன் தான் தன்னுடைய கல்வெட்டில் ஒன்று சொல்கிறார். என்னென்னா 2 முக்கியமான கல்வெட்டுகள் என்னென்னா வந்து காந்தலூர் சாலை உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்போம், நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். கேரளாவில் இருக்க ஒரு பகுதி. அன்றைக்கி அது ஒரு தமிழர் பகுதி தான், சேவநாடு. சேவங்கிற சொல்லும் கேவலம் சொல்லும் தமிழ் தான். கேரளாவே தமிழ் தான். அது கேவலாந்த கண்ணே இவருக்கு ஒரு பட்டப்பேர் உண்டு. அப்போது காந்தலூர் சாலை வந்து சோழர்கள் மட்டும் இல்லை, ராஜராஜ சோழன் மட்டும் இல்லை, பிற்காலத்தில் அந்த பாண்டியர்களும் சரி, ராஜராஜ சோழன் பிறந்தது சோழ மன்னரும் சரி, அது பிறந்தது பாண்டியர்களும் சரி, பல மன்னர்கள்
தங்களுடைய முதல் போராவே கன்னி போராவே அதை தான் போய் பண்ணியிருக்காங்க. சான்று வேணுமா, ப்ராஜெக்ட் மெய்கீர்த்தின்னு கூகுளில் தேடுங்க, ஒரு வெப்சைட் வரும். அது வந்து ப்ராஜெக்ட் மெய்கீர்த்தின்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாங்க. ப்ராஜெக்ட் மதுரைங்கிறது. அதில் மெய்கீர்த்திகள் எல்லா மன்னருடைய மெய்கீர்த்தியும் டாக்குமெண்ட் பண்ணி பல ஆண்டுகள் முன்னாடியே பல ஆய்வாளர்கள் சேர்ந்து பண்ணது. அதில் போய்ட்டு மெய்கீர்த்தி ஒவ்வொரு மன்னருடைய மெய்கீர்த்தி இருக்கும். அதில் போய் காந்தளூர் சாலையை பற்றி தேடுங்க. காந்தளூர் சாலைக்கு விழிங்கம் இன்னொரு பெயர், விழிங்கம் அந்த அதுதான் வந்து காந்தளூர் சாலை. அதை எத்தனை மன்னர்கள் முதல் போரா பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு பாண்டிய மன்னர் தன்னுடைய கன்னி போரா பண்ணது அதுதான் கன்னிப்போ முதல் போராவே. அப்போது எதனால வெறும் வந்து அல்லது நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா கோவில் பூசை செய்கிறவங்க இப்படி இருந்தவங்க அவங்க மேலே போர் தொடுக்கிற அளவுக்கு பண்ணி போர் நம்ம மன்னர்கள்ட்ட அற இருந்திருக்கு. எதிரில் இருக்கிறவங்க வாளோட இருந்தால் சண்டை போடுறதுக்கான ஆயுதங்களோட இருந்தால் தான் சண்டை போடுறது இருக்குது. இவர்கள் அந்த மாதிரியான எந்த ஆயுதங்களும் இல்லாத நபர்கள் தானே இவர்கள். இவங்களை போர் தொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுடைய மூளையை அவங்க மூலதனமாக பயன்படுத்துவாங்க. பயன்படுத்தி வந்து எத்தனை முடியுமோ அந்த அரசுகளை தங்களுடைய வசமாக்க பார்க்க தான். அரசுகளோட நெருக்கமாகிறது அவங்களுடைய ஒரு பிடித்த விடயம். அரசுகளை வந்து எந்த சேஞ்சு இன்னைக்கும் இன்னை வரைக்கும் அப்படித்தானே, இன்னை வரைக்கும் பார்க்கணும். திமுக அதிமுகன்னு மாற்றுபாடு இருக்கா? எந்த கட்சி வந்தாலுமே எல்லாவரையும் அனுசரித்து போகிற தன்மை அந்த கட்சிகளுக்கும் உண்டு, இவர்களுக்கும் உண்டு. அந்த தன்மை அப்பையிலிருந்து இருக்கு அவங்களுக்கு. அப்படிப்பட்டவங்க எப்படியாவது அரசை கைப்பற்றணுங்கிறது அரசோட நெருக்கமாக. அதை சோழர்கள் விரும்பலை. அப்படி விரும்பாத ஒரு சோழ மன்னன் தான் ஆதித்த கரிகாலன். சோழ மன்னனை இளவரசன் சொல்லி இவங்க சிறுமைப்படுத்துவாங்க. இளவரசன்லாம் இல்லை, அவர் மன்னர். ராஜராஜ சோழனுக்கு முன்னாடி ஆட்சி பண்ணார். அவர் ராஜராஜ சோழன் முன்னாடி உத்தம சோழனுக்கு முன்னாடி 6 வருஷம் ஆட்சி பண்ணாப்புல. தன்னுடைய அப்பா சுந்தரச்சோழனுடைய சேர்ந்து இணை அரசராக ஆட்சி செய்தார் ஆதித்த கரிகாலன். அவருடைய ஆட்சி காலத்தில் வெட்டப்பட்ட பல கல்வெட்டுகள் தமிழ்நாட்டில் கிடைக்கின்றன. தலை கொண்ட கோப்பர கேசரி வர்மருக்கு யாண்டு 3வது அப்படின்னு இந்த கல்வெட்டுல இருக்குங்க. இது வேற யாருடைய கல்வெட்டும் கிடையாது. ராஜராஜ சோழருடைய அண்ணனான ஆதித்த கரிகாலனுடைய ஆட்சி கால கல்வெட்டுங்க. பொன்னியின் செல்வன் படத்துல விக்ரம் நடிச்சிருப்பாரு ஒரு கேரக்டர், அதுதான் ஆதித்த கரிகாலன். அவர் வந்து தன்னுடைய அப்பா சுந்தர சோழர் காலகட்டத்துல அவருக்கு இணையரசராக அவர் கூட சேர்ந்து சோழ நாட்டை ஆட்சி பண்ணாப்புல. அப்படி அவர் ஆட்சி செய்யும்போது 3வது ஆட்சி அங்க வைக்கப்பட்ட கல்வெட்டு தான் இந்த கல்வெட்டு. அவர் பாண்டிய மன்னனை வெற்றி பெற்றதுனால பாண்டியன் தலை கொண்ட கோப்பர கேசரின்னு அவருக்கு பட்டப்பேர் உண்டு. இந்த கல்வெட்டும் அவருடைய பட்டப்பேர் சொல்லி ஆரம்பிக்குது. இந்த கல்வெட்டு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கும்பகோணம், தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் இருக்கு. இந்த கும்பகோணத்துடைய பழைய பெயர் திருக்குடமூக்கு அப்படிங்கிற பெயருமே இந்த கல்வெட்டுல இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மன்னர் தன்னுடைய ஆட்சி காலத்தில் ஏதோ காரணத்திற்காக தன்னுடைய நாட்டில் இருந்த சோழ நாட்டு அதிகாரிகள், பிராமண அதிகாரிகளால் கொல்லப்பட்டார். அப்படி கொல்லப்பட்டவர் எதனால் கொல்லப்பட்டாருங்கிற ஆய்வு முடிவு தான் இப்போ மன்னவண்ணன் வந்து தன்னுடைய ஆய்வுகளில் வந்து அவர் அதிக பிராமண எதிர்ப்புக்கு வித்தாக இருந்தவர், பிராமணர்களுடைய குடியேற்றத்துக்கெல்லாம் எதிராக இருந்தவர் மன்னவனுடைய கருத்தாலும் அப்படி அமையுது. அப்போ அதெல்லாம் படித்து பார்க்கணும் நம்ம. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சோழர்கள் தங்களை வந்து இந்த பிராமண ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டுக்கணும் அப்படிங்கிற இதில் இருக்காங்க. ஏன்னா இவங்க ரொம்ப நெருக்கமாக வருவாங்க, இவங்களுக்கு விருப்பம் இல்லை. அதுக்கு பல காரணங்கள். அவங்களுடைய சனாதன தர்ம இதுவாக இருக்கலாம், வர்ணாசிரம கோட்பாடாக இருக்கலாம், அவங்களுடைய வடமொழி சார்பாக இருக்கலாம். அது கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டு ஊடகம் ஒரு மன்னர்கள் நினைச்சா அன்னைக்கு வாளின் முனையில தான் வந்து எல்லாத்தையும் அந்த வாளின் முனையில் இருக்கிறதுக்காக தான் வந்து காந்தளூர் சாலையை போட்டு எடுத்துருக்காங்க. ஒரு கல்வெட்டு இருக்குங்க, செங்கம், திருவண்ணாமலை பக்கத்தில் செங்கம். அந்த செங்கத்தில் ஒரு நடுக்கல் அது ராஜராஜ சோழருடைய காலகட்டத்தில் வைக்கப்பட்ட நடுக்கல். ஆஃப்கோர்ஸ் எப்பயும் போல் நடுக்கலுக்கு பின்னாடி ஒரு கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டில் ராஜராஜ சோழருடைய இத்தனை ஆட்சியானில் வைக்க வைப்பான்னு கல்வெட்டு ஆரம்பிச்சு இந்த பையன் இவர் வந்து ஏன் இறந்தாப்புல, அந்த நடுக்கல் வீரன் ஏன் இறந்தாலும் சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மன்னருடைய மெய்கீர்த்தி அதை பதிவாகுது. ராஜராஜ சோழருடைய மெய்கீர்த்தி பதிவாகும் போது பொதுவாக நம்ம படிக்கிற மெய்கீர்த்தி வந்து காந்தளூர் சாலை, களமருத்துவலி, வேங்கை நாடு அப்படின்னு அடுத்தடுத்த அரசு சார்ந்து போயிடும். அந்த ஒத்த கல்வெட்டு வித்தியாசமாக ஒரு கல்வெட்டு என்ன ஒரு வாசகத்தை சொல்லுது. காந்தளூர் சாலை, களமருத்துவலி, அங்குள்ள மலையாளர் தலையறுத்து அப்படின்னு ஒரு வாசகம் வருது. பலகாலம் இந்த கல்வெட்டை பற்றின தகவலே வெளியிடப்படலை. பிற்காலத்தில் ஆய்வாளர்கள் போய் தனிப்பட்ட முறையில் ஆய்வு செய்து அதை பரியெடுத்து இப்படி கல்வெட்டு இருக்குன்னு தெரியும், ஆனால் வெளியில் பெருசாக பிரபலப்படுத்தப்படல, எதுவும் வெளியாகலை. கொண்டு வரும்போது வெளியாகுது நமக்கு. அந்த படங்கள் இன்னமும் நீங்கள் கூகுள் மேப்பில் கூட அந்த இடத்த பற்றி கூகுள்லேயே போட்டால் அந்த கல்வெட்டுலாம் வருது, பார்க்கலாம். நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். அப்போ இந்த கல்வெட்டில் அங்கே இருக்க மலையாளர் தலையறுத்துன்னு வருது. காந்தளூர் சாலையில் யார் இருக்க போதா? இவங்க தான் இருக்காங்க. அவங்கள தலையறுத்து ராஜராஜ சோழர் கொண்டு இருக்காரு. ராஜராஜ சோழர் மட்டும் காந்தளூர் சாலையை போது எடுக்கலை. பின்னாடி வந்த அரசர்களும் சரி,
பாண்டிய மன்னர்களும் சரி போய் போர் தொடுத்துருக்காங்க. கன்னிப்போவாவே விலிங்கத்தை போய் அட்டாக் பண்ணியிருக்காங்கிறது சான்றே நமக்கு கிடைக்குது. இல்லை, இப்போ ஆதித்த கரிகாலனுடைய படுகொலையில் சில பெயர்கள்லாம் வந்து குறிப்பிடப்படுது இல்லை, அந்த பெயர்கள் எல்லாமே வந்து பிராமணர்கள் வைக்கக்கூடிய பெயர்கள் மாதிரி இருக்கா? அதிகாரிகளுடைய பெயர்களில் பிரம்மராயன் 4-5 பேர்கள் பிரம்மராயன் வரும். அதை வச்சு தான் பிராமணரா இல்லைன்னு கண்டுபிடிக்க முடியும். அந்த கல்வெட்டுகள் இருக்க எல்லாமே வந்து அந்த அந்த சொந்தக்காரங்க அவங்க பேரெல்லாம் வரும்ல. அந்த கல்வெட்டு வந்து உடையார்குடிங்கிற ஊரில் காட்டுமன்னார் கோயில் பக்கத்தில் அந்த ஏரியாவில் இருக்குது. அந்த கோயில் போனால் நீங்கள் அந்த கல்வெட்டை பார்க்கலாம். பின்னாடி அந்த கல்வெட்டை வச்சது யாரு? அந்த கல்வெட்டுடைய கான்செப்ட் என்னன்னா, ஒரு நபர் நிலம் பறிக்கப்படுது. இல்லை, அந்த கல்வெட்டினுடைய இதுவே தான். அந்த கல்வெட்டு தண்டனை கல்வெட்டோ எந்த கல்வெட்டு இதுவும் யாருக்கும் ப்ராப்பராக நெகட்டிவ் மன்னன் வச்சது கிடையாது. மன்னன் வச்ச கல்வெட்டுலாம் இல்லை. அது என்ன கான்செப்ட்னா, ஒரு நபர் பல நிலங்களை வாங்குவார். அதில் ஒரு பல நிலங்கள் வாங்க, அதில் சில நிலங்கள் யாருடைய நிலங்கள்னா, முன்னாடி மன்னர் வந்து இந்த ஆதித்த கரிகாலனை கொன்ற துரோகிகளான இந்த 4 பேர், அப்போ இவங்க சொந்தக்காரங்க, இவங்க வீட்டில் தான் பறிச்ச நிலங்களும் இருக்குல்ல, அந்த நிலையும் சேர்த்து வாங்குவார். இதான் கான்செப்ட். அதில் தான் அந்த இது பதிவாகுது தவிர்த்து அதில் வந்து துரோகிகள்ங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. துரோகின்னு வார்த்தை இருக்கு. துரோகிகள் யாரா இருக்க முடியும்? மன்னரை கொலை பண்ணிருக்காங்க. அது இல்ல மன்னனை வந்து இந்த ஒரு இனத்தை சேர்ந்தவன் தானே துரோகியா இருக்கணும். இப்ப நமக்கு வந்து துரோகி அரச துரோகின்னு உண்டு, ராஜ துரோகி, சிவ துரோகி, இது 2 ஃபேமஸா சொல்லுவாங்க. ஸோ இறைவனுக்கு அகைன்ஸ்டா கோயிலுடைய இதெல்லாம் கொள்ளடிக்கிறவங்கள சிவ துரோகிகள்னு சொல்லுவாங்க. அரசுக்கு எதிராக செயல்படுறவங்கள அரச துரோகி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல எதிரிகள்னு சொல்ல முடியும். இவங்க கூட வந்து, ஏன்னா இவங்களாம் அதிகாரிகள்ல, கூட வந்து அதிகாரிகளாவே வந்து கொண்டு இருக்காங்கல்ல. ஒரே இனத்தை சேர்ந்தவன் செய்யறது துரோகமா மாறும். துரோகம் எப்படின்னா, கூட நண்பனா ஒருத்தன் இருக்கான், இல்லை நம்ம கிட்ட வேலை பார்க்குவான், நம்ம நம்பி தான் அவனை நம்மளோட பதவிகளில் வச்சுருக்கோம். அப்படி வச்சுருக்கும் போது நம்பிக்கை துரோகம் பண்ணால் நம்பிக்கை துரோகம்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி அரசுக்கு எதுவாக துரோகம் பண்ணுறவன் துரோகி தான். சரி, மன்னனே கொண்டு இருக்கானுங்க. அந்த மன்னனை கொல்ல வேண்டிய தேவை வந்து அந்த தேவையை பற்றினா நம்ம இன்னைக்கு வரைக்கும் ஆய்வு பண்ணி எதுக்கான கொண்டு இருக்கணும் அப்படிங்கிற தேவையில தான் பல நூல்கள் வெளியாகுது. இன்னைக்கு பல புரிதல்கள் புதுசாக நமக்கு வருது. அதை தொடர்ச்சியாக எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வந்து சோழ மன்னர்கள் அதுக்கப்புறம் மாறிட்டாங்க. இல்லை பின்னாடி வந்து அதுக்கப்புறம் வந்த உத்தம சோழரோ இல்லை அதுக்கப்புறம் வந்த சரி உத்தம சோழர் கூட ஏதோ ஒரு இவங்க கூட ஹிடன் அஜெண்டா இருக்குது அப்படின்னு ஒரு சில புனைவுகள் இதெல்லாம் சொல்கிறாங்கன்னு, அது உண்மை இல்லாமல் இருக்கலாம். பின்னாடி வந்து ராஜராஜ சோழன் தன் அண்ணன் கொலைக்கான எந்த வித இது பற்றின இதுவும் குறிப்புகள் எதுவும் விட்டு வச்சு அப்படி சொல்ல முடியாது. எத்தனையோ கல்வெட்டுகள் இங்கே அழிக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம பேசுகிற இந்த உடையார்குடி கல்வெட்டு போய் பார்த்தீங்கன்னா எண்ணெயை ஊற்றி ஒன்றும் படிக்க முடியாத நிலைமையில தான் இருக்கும். கல்வெட்டுகள் படிக்க முடியாத நிலைமையில தமிழ்நாட்டில் இருக்குது. பல கல்வெட்டுகள் சேதமாகி இருக்குது. என்ன பண்ணுவாங்கன்னா, கும்பாபிஷேகங்கிற ஒரு பெயரில் கல்வெட்டு நாங்கள் கோயில்களை புதுப்பிக்கவங்க பேரில் என்ன பண்ணுவாங்க, மக்கள் அறியாமையினாலையும் அல்லது வேணும்னே பண்ணுற ஒரு தன்மையினாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, கிரைண்ட் பண்ணுவாங்க. செவத்தை போட்டு கிரைண்ட் பண்ணி கல்வெட்டு அடிப்பாங்க. பொதுவாக நடக்கிற விஷயம். அதுக்கு பொதுவான காரணம் எண்ணெய் ஊற்றி கல்வெட்டு போயிடுச்சுப்பா, நம்ம அதை சுத்தம் பண்ணுவோம், செவவு போயிடுச்சு, சுத்தம் பண்ணும்போது கல்வெட்டுலாம் போயிடும். இப்படி பல கல்வெட்டுகள் தமிழ்நாடு முழுக்க அழிக்கப்படுகிறது. அது திட்டமிட்டு திட்டம். ஏன்னா ஒரு அரசு இதை பாதுகாக்கணும். ஒரு தொழில்துறை எதுக்கு இருக்கு, ஒரு கவர்மெண்ட் தொழில்துறை எதுக்கு இருக்கு. அப்படிப்பட்ட தொழில்துறை இந்த மாதிரி கல்வெட்டுகள் அழிக்கப்படுறத, ஏன்னா இந்த கல்வெட்டில் தெரியாமல் இல்லை, அரசுக்கு தெரியும். இப்படி கல்வெட்டு வந்து பிரிட்டிஷ் காலத்தில் பதிவாயிருக்கு. அப்போது அழிக்கப்படும்போது அரசு தான் அது ஏன்னா பண்ணுவதும் அரசனுடைய இன்னொரு துறை, அறநிலைத்துறை. அந்த கல்வெட்டை படிக்கிற பொறுப்பும் அரசனுடைய இன்னொரு துறை. அப்போ தெரிஞ்சுதானே விடுவாங்க. அப்போ இது ஒரு துரோகம் தானே நமக்கு செய்வது. இப்போ இந்த தமிழகம் முழுக்க இருக்கிற எல்லா கல்வெட்டுகளும் வந்து படியெடுக்கப்பட்டுருச்சா, ஓலைச்சுவடிகள் எல்லாமே அப்பளம் மாதிரி இருக்கும். அந்த பேப்பர், அந்த பேப்பர் வந்து தண்ணியில் ஊறப்பட்ட ஒரு ஏஃபோ ஷீட்டை தண்ணியில் ஊற்றி நீங்கள் ஒரு செவத்தில் ஒட்டி அதை வந்து நீங்கள் அச்சு வச்சு நல்லா டப்புன்னு அடிச்சுட்டு அதை எடுத்து நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு பாதுகாக்கணும் பேப்பரை. பல முட்டாள்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே விட்டுட்டு வந்துடுவாங்க. அது அப்படியே மலையில பட்டு செட் ஆகி கல்வெட்டும் நாசமாக போயிடும். இப்போ நம்ம சமீபத்திய உதாரணம் எடுத்துக்கிட்டா ஜெயலலிதாவுடைய மரணத்தை சொல்லிக்கலாம். நம்ம எப்படி இறந்தாங்க தெரியாது. ஆமாம், நமக்கு தெரியல. அப்போ பெண்கள் அந்த எழுத்து படிக்க தெரிஞ்சவங்களாம் இருந்திருக்காங்க. அப்போ பெண்களை படிக்க வைத்தவர்கள் சமீபத்த காலத்தில் கிடையாது, பண்டைய காலமாக இருந்து தெரியுது. தொடர்ந்து ஒரு நெகட்டிவ் என்னன்னா எல்லாமே ஃபேக் நெகட்டிவ் செட் பண்ணப்படுது. ஈஸியாக நம்ம கொண்டு வர முடியும். தமிழகங்க இவங்க தமிழகம் இல்லை, இடஒதுக்கீடு அப்படி கொண்டு வரலாம். இப்போ வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு தேவைன்னு ஒரு இது வந்து இருக்கு. அப்போ நாளைக்கு எடுக்கப்படும் போது அதன் அடிப்படையில் தமிழர்கள் எத்தனை பேர் இருக்கும் அதை முன்வைத்து இவங்களாம் தமிழர்கள்னு ஒரு விஷயத்தை கொண்டு வரலாம். ஒரு அனுமானத்தின் மேலே வர முடியும். அது அரசு கொள்கை, அரசு முடிவெடுக்கணும். அது அரசு செய்ய வேண்டிய வேலைகள்.